லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஐயோ பாத்திபா பாத்து. பார்த்திபா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரஜினி, கம்பெனியில் நான் பேசுறேன், வா மறுபடியும் வேலையில் ஜாயின் பண்ணிக்கோ. இல்ல அரவிந்த், அது மரியாதையா இருக்காது. வேண்டாம், வேற வேலை ஏதாச்சும் பார்த்துக்கலாம். பார்த்திபா, என்ன ரஜினி இப்படி பண்ணிட்டியாமா? இல்ல மாமா, அவனோட கனவுல அது அவன் கூட இருக்கணும்னு நினைச்சேன். அது சரிதாம்மா. வேலை போன விஷயத்த அவங்கிட்டயாவது நீ சொல்லியிருக்கணும் இல்ல? ரஜினி, நீ போய் அவங்ககிட்ட பேசு, நான் அப்புறமா பேசுறேன். மறுபடியும் கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொரு தடவை யோசிச்சு பார்த்திபன் கிட்டையும் பேசிட்டு சொல்லு. போ ரஜினி, அவனை போய் சமாதானப்படுத்து. சரி, நான் கிளம்புறேன். சரி சகல. ராதிகா, பேசு போ. சீக்கிரம் போ போ போ, போய் பேசு போ. போ. அரவிந்த், அரவிந்த், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அரவிந்த். உன்கிட்ட பேசுறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை. அப்படியே பேசுறதா இருந்தாலும் அதை கோர்ட்டில் பேசிக்கலாம். இல்ல, நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் பேச வேண்டிய முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. என்ன? அது வந்து அது அது வந்து அது அது வந்து பார், வந்து போயின்னு உங்ககிட்ட கொஞ்சிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்லை. ரஜினிக்கு ஒரு பிரச்சனைனா மட்டும் உங்களுக்கு நேரம் இருக்கும். ஆமா, அப்படிதான் வச்சுக்கோ. ஆமா, அத பத்தி கேக்குறதுக்கு நீ யாரு? உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு அரவிந்த். நான் பிரெக்னெண்டா இருக்கேன். நீ பிரெக்னென்ட் திரும்பவுமா? ஐயோ அப்பா, என்னால முடியல. சிரிச்சு எனக்கு வயிறே வலிக்குது. தேங்க்ஸ் ராதிகா, எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் பறந்தே போச்சு. அரவிந்த், நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். இல்லையே, நீ நேரடியா எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டியே. எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு சர்ப்ரைஸ் கொடுப்ப. சொல்லிட்டியா? எல்லாருக்கும் தெரியுமா? உங்ககிட்ட தான் முதல்ல சொல்றேன். எப்பவுமே நான் தான் ஆடா. வேற யார்ட்ட சொல்ல நம்ப மாட்டாங்கல்ல. அரவிந்த், நான் நிஜமாவே பிரெக்னெண்டா இருக்கேன். நீங்க அப்பாவாக போறீங்க. நீங்க நம்பலனா நீங்க இப்பவே இந்த நிமிஷமே எந்த டாக்டர் கிட்ட வேணாலும் கூட்டிட்டு போங்க, நான் கண்டிப்பா வரேன். டாக்டர் கிட்டயா?
உன்னை டாக்டர் கிட்ட கூட்டு போக நான் யாரு? உனக்கும் எனக்கும் எல்லாம் முடிஞ்சு போச்சு. டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணது ஞாபகம் இருக்குல்ல? அப்ப குழந்தை அது உன் பிரச்சனை. அரவிந்த், ஒருவேளை நீ நிஜமாவே கன்சீவ் ஆயிருந்தா குழந்தை பிறக்கிற வரைக்கும் அது உன் பிரச்சனை தான். பிறந்ததுக்கு அப்புறமும் உன்னால பாத்துக்க முடிஞ்சா பாத்துக்கோ, இல்லைன்னா ஈடு கொடுத்துரு, நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, என்ன ஆனாலும் என் வாழ்க்கைக்குள்ள உன்னால வரவே முடியாது. இந்த குழந்தை சென்டிமெண்ட் வச்சு எமோஷனல் பிளாக்மெயில் பண்றதெல்லாம் அந்த கதையெல்லாம் என்கிட்ட நடக்காது. அரவிந்த், சும்மா நடிக்காதீங்க. குழந்தைனா உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். பிடிக்கும். நீயும் நானும் ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்திருந்தா இந்த குழந்தைய நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பேன். ஆனா எப்போ இதுதான் என்னோட பலவீனம்னு தெரிஞ்சு அதை வச்சு என்னை ஏமாத்தினியோ அப்பவே தூக்கி போட்டேன். போய் உன் வீட்டில் இருக்கவங்க எல்லார்ட்டையும் சொல்லு. அவங்க நம்புறாங்களான்னு முதல்ல பாரு. என்கிட்ட உன் டிராமாலாம் வேலைக்கு ஆகாது. பார்த்தா பார்த்திபா, சாரி பார்த்திபா. எதுக்குங்க சாரி? தெரியாம செஞ்சாதான் சாரி கேட்கணும். தெரிஞ்சே தானே மறைச்சிருக்கீங்க. ஐயோ, அப்படிலாம் இல்ல பார்த்திபா. அப்படிதான். ப்ளீஸ் பார்த்திபா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ மேட்ச்ல ஜெயிச்சிட்டேன்னு, நான் வந்து ஆரத்தி எடுத்தாதான் வீட்டுக்குள்ள போவேன்னு நிக்கிறேன்னு மாமா சொன்னாரு. அப்படி நிக்கிற உன்கிட்ட வந்து வேலை போயிடுச்சுன்னு என்னால சொல்ல முடியல. எவ்வளவு பெரிய சந்தோஷம் உன் வாழ்க்கையில கிடைச்சிருக்கு. அந்த சந்தோஷத்தை முழுசா அனுபவிக்க முடியாம என் கஷ்டத்தை எப்படி அவன்கிட்ட சொல்ல முடியும்? சொல்லு. இப்ப மட்டும் நான் எப்படி இருக்கேன்? ரொம்ப சந்தோஷமா இருக்கேனா? அரவிந்த் பாஸ் வந்து சொல்லிதான் நான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுமா? அவனுக்கு எப்படி தெரியும்னு எனக்கு தெரியல பார்த்திபா. அவருக்கு தெரியுது, தெரியல. நீங்க என்கிட்ட சொல்லிருக்கணும்ல. ரஜினிக்கு ஒரு கஷ்டம்னா நம்மள நம்பி சொல்றாங்கங்கறத விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்க போகுது சொல்லுங்க? இப்ப எனக்கு என்ன தோணுது தெரியுமா? உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்ல. சந்தோஷமான விஷயமா இருந்தா இவங்கிட்ட சொல்லலாம். ஆனா கஷ்டத்தை நாமளே தனியா ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு இருந்தீங்கன்னா நான் உங்களோட மனசுல எந்த இடத்துல இருக்கேன்னே தெரியலையே. ஐயோ பார்த்திபா, நீ இவ்ளோ யோசிக்கிற அளவுக்குலாம் நினைச்சு நான் எதுவுமே செய்யல. நீ வீட்டுக்குள்ள வந்ததும் சொல்லலாம் தான் நான் இருந்தேன். ஆனா உள்ள வந்து பார்த்தா அம்மாவோட லெட்டர். அந்த அதிர்ச்சியில எனக்கு என்ன பண்றதுனே தெரியாம போச்சு. அதையும் நீங்க சொல்லாம தானே போனீங்க. இத்தனை வருஷம் என்ன கஷ்டம் வந்தாலும் நீங்க தனி ஆளா தாங்கி எல்லாரையும் சந்தோஷமா பாத்துக்கிட்டீங்க. இப்போ என்னையும் அவங்கள ஒருத்தனா நினைச்சிட்டீங்கல்ல? ஐயோ இல்ல பார்த்திபா, நான் அப்படிலாம் நினைக்கல. இல்லங்க, நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு ஆறாது. என் கனவு நிறைவேறணும்னு உங்க வேலை போற அளவுக்கு ஆக்கிட்டனே. பார்த்திபா, நீ என்ன செஞ்ச? இதுல உன் தப்பு எதுவுமே இல்ல. நான் அந்த ராகுல நம்பினேன்.
அதான் நான் செஞ்ச தப்பு. ஆமா பார்த்திபா, உனக்கும் எனக்கும் நடுவுல நடந்த போர்ல நான் ஜெயிச்சிட்டேன். ஆனா நீ தோத்துட்ட. இல்லைங்க, நீங்க என்ன சொன்னாலும் என்னால இந்த குற்ற உணர்ச்சியில இருந்து வெளியே வர முடியல. என்னாலதான் உனக்கு வேலை போச்சு. இத புரிஞ்சு நான் வருத்தப்படுவேன்னு தான் நீ என்கிட்ட சொல்லாமே மறைச்சிட்ட. திரும்ப திரும்ப அதையே சொல்லாத பார்த்திபா. உன்கிட்ட இருந்து மறைக்கணும்னு நான் திட்டம் போட்டு எதுவுமே செய்யல. சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. சரி, கப்பு வாங்கிட்டு வரும்போது சந்தோஷத்தை கெடுக்க வேணான்னு சொல்லல, அதை ஒத்துக்கிறேன். அத்தை லெட்டர் எழுதி வச்சதை என்கிட்ட சொல்லாம தனியா தேட போயிட்டீங்கல்ல, அதுக்காக நான் வருத்தமும் பட்டேன். அப்பவாவது சொல்லிருக்கலாம்ல, ஏன் சொல்லல? நீ எனக்கு பொண்ணும் இல்ல, நான் உனக்கு அம்மாவும் இல்லைன்னு அம்மா சொன்னதை நினைச்சு வேதனையா இருந்துச்சு பார்த்திபா. இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ண போறோம்னு மட்டும்தான் மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. வேலை விஷயத்தை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. நிஜமாதான் சொல்றேன் பார்த்திபா. என் சிரிப்பு, என் கண்ணீர் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்க எனக்கு உன்னை விட்டா யார் இருக்கா சொல்ல? நான் எதையும் மறைக்கணும்னு நினைக்கல. சாரி சாரி பார்த்திபா. சாரி கேக்குறல்ல, பேசு. சரி விடுங்க. ஆனா தயவு செஞ்சு எந்த சூழ்நிலையிலையும் கஷ்டத்தை நீங்க மட்டும் தனியா ஃபேஸ் பண்ணணும்னு நினைச்சு என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. சரி, இனிமே அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். இப்ப என்ன? உங்களுக்கு வேலை போயிடுச்சு, அதுவும் என்னால. நான் தானே சரி பண்ணணும், அதான் யோசிக்கிறேன். இந்த குடும்பத்தை பாத்துக்கிற பொறுப்புல 50-50 எனக்கும் இருக்குல்ல. முதல்ல எனக்கு நான் ஒரு வேலை தேடணும். நானும் வேற வேலை தேடணும். கிடைச்சிரும், பாத்துக்கலாம். ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங் பார்த்திபா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காலையில ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாத்தீங்களா, நேத்து தான் அவ்ளோ சொன்னேன், இப்ப இதையும் என்கிட்ட மறைக்கிறீங்க. ஏய், நிஜமா ஒண்ணும் இல்ல. இந்த வெப்சைட்ல பாக்காதீங்க, உங்களோட ப்ரொஃபைலுக்கு அதுல ஒரு வேலையும் இல்ல. நான் ஒரு வெப்சைட் ஷேர் பண்றேன், அதுல பாருங்க. நான் வேலை தேடுறேன்னு உனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் ஒரு கணக்கு தான். லேப்டாப்போட உட்காந்துருக்கீங்க, நிச்சயமா ஆபீஸ் ஒர்க் கிடையாது, வேலை தான் தேடுவீங்கன்னு தெரியும். வரும்போது பார்த்தேன், எந்த வெப்சைட்டை பாக்குறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஃப்ராட். பொண்டாட்டி வேலைக்கு போய் காப்பாத்துவான்னு எவ்வளவு நம்பிக்கையோட இருந்தேன் தெரியுமா? அவளுக்கு என்னால வேலை போயிடுச்சுன்னு நானே ஃபீலிங்ல இருக்கேன். நீங்க எப்படி சிரிக்கிறீங்க? ஓஹோ, பொண்டாட்டி வேலைக்கு போவா, நீ ஜாலியா வீட்ல இருக்கலாம் நினைச்சியா? நினைச்சேன். எங்க, நேத்துல இருந்து நானும் வேலை தேட ஆரம்பிச்சிட்டேன். தேடு தேடு. அனிதாவுக்கு வேற பணம் கொடுக்கணும்ல. அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க. முக்கியமான விஷயத்த 2 பேரும் மறந்துட்டீங்க. என்னது? இப்பதான் காலண்டரை பார்த்துட்டு வர்றேன். ஜோசியர் குறிச்சு கொடுத்த நாள் நாளைக்கு தான்.
என்ன இப்படி முழிக்கிறீங்க ரெண்டு பேரும்? கஷ்டப்பட்டு பாக்ஸிங்ல சண்டையெல்லாம் போட்டு தாலி செயின் வாங்கி வச்சிருக்கல, அதை ரஜினி கழுத்துல போட வேண்டாமா? தாலி பிரிச்சு கோக்கணும் இல்ல? இந்தாங்க. இந்த பார்த்திபா, நானே இத பத்தி பேசணும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நீங்களே கேட்டுட்டீங்க. தாலி செயின் வாங்கிட்டா போதுமா? பார்த்திபனோட அப்பா அம்மா வர வேண்டாமா? ஏன் வர மாட்டாங்க? அதான் ரஜினி பார்த்திபனோட அத்தை வச்ச டெஸ்ட்ல எல்லாம் பாஸ் ஆயிட்டால. அவங்க வருவாங்கன்னு அத்தையே சொல்லிட்டு தானே போனாங்க. ஆமா சொன்னாங்க. சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு நேரா ஊரை பார்த்துட்டு போயிட்டாங்க. இவங்களாம் வரணும்ல. அனிதா வேற இருக்கா, வர விட்டுருவாளா? அதெல்லாம் பாத்திமா பாத்துப்பான். பார்த்திபனையே அவன் வீட்டுக்குள்ள விடாம போலீஸ வச்சு வாசலோட விரட்டி விட்டுருக்காங்க. மறந்துடாதீங்க மாமா. அதுக்கப்புறம் பிறந்த நாளைக்கு கிஃப்ட் அனுப்பி நேர்ல எல்லாம் வந்து பார்த்தாங்கல்ல, அதான் பெத்த மனசு. நீ போய் கூப்பிடு பார்த்திபா, அவங்க கண்டிப்பா வருவாங்க. ஆமா கண்டிப்பா வருவாங்க. நாளைக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை சிறப்பா செய்யறோம். என்ன ரஜினி, நீ எது சொல்லலையேம்மா? இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும்னு ஆசைப்பட்டது அம்மா தான். நீங்க மாமா எல்லாரும் இருக்கீங்க. என்ன செய்யணுமோ அதை நீங்களே செய்யுங்க. அம்மா ஆசைப்பட்ட மாதிரி இந்த ஃபங்க்ஷனை பண்ணிடலாம். முன்னாடிலாம் அம்மா ஜோசியர்கிட்ட பேசி நாள் குறிச்சாங்க. இப்ப அம்மா என்ன அப்படியா இருக்காங்க? அம்மா கிட்டயும் ஒரு வார்த்தை கேளுங்க. ஆமாமா, நீ சொல்றதும் சரிதாம்மா. ரஞ்சிதன் கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்கணும்ல. நானும் ஆரம்பத்துல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்ன தடங்களாவே பேசிக்கிட்டு இருக்க? பரவாயில்ல விடுங்க பத்மாமா. அத்தைய பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். சரி சரி, ஆள் ஆளுக்கு பேசிட்டு இருக்க வேண்டாம். நாளைக்கு ஃபங்க்ஷன் கன்ஃபார்ம். நான் அத்தை கிட்ட பேசி என்னென்ன செய்யணும் என்னென்ன வாங்கணும்னு ஒரு லிஸ்ட ரெடி பண்ணி வேலையை ஆரம்பிச்சிடுறேன். எனக்கும் ஒரு சின்ன வேலை இருக்கு பார்த்திபா. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை போய் பார்க்கணும். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ரஜினி. சரி பார்த்திபா, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏங்க எப்போ வருவீங்க? கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா? ஏன், வேற ஏதாவது வேலை இருக்கா? ஆமா, வெளியே போகணும். போயிட்டு வா. ஏங்க நீங்களும் வரணும். ஓ, அத்தை மாமாவை கூப்பிடவா? ஆஹா, அத நான் பாத்துக்கிறேன். நான் வந்து கூப்பிடலன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டாங்களா? ஏங்க நீங்க போய் கூப்பிட்டப்ப சரியா புரிஞ்சுக்கிட்டாங்களா? நீங்க வேற. நம்ம எப்ப அங்க போலான்னு உங்ககிட்ட சொல்றனோ அப்ப போனா போதும். வேற எங்க போகணும்னு சொல்ற? அது அது என்ன? நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு புது புடவை வேஷ்டி சட்டெல்லாம் வாங்க வேண்டாமா? அதான். புது புடவை புது வேஷ்டி. ஹலோ, நாளைக்கு தாலி பிரிச்சு தான் கோக்க போறேன், கல்யாணம் இல்ல. இல்ல, நம்மளை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நடக்க போறதுதான் கல்யாணமே. இந்த தாலியை நான் அவங்க கழுத்துல கட்டினப்ப 2 பேருமே கல்யாணங்கிற மனநிலைமையில இல்ல. எனக்கும் சந்தோஷமே இல்ல. நானும் இப்படி பண்றேனேன்னு ஒரு சின்ன உறுத்தலோட தான் இருந்தேன். நீங்களும் கோவத்திலையும் குழப்பத்திலையும் தான் இருந்தீங்க. ஆமா. ஆனா இப்போ அப்படி இல்ல. எதுக்காகவும் யாருக்காகவும் என் பார்த்திபனை விட்டு கொடுக்க மாட்டேன் நிக்கிறீங்க. உனக்கு மட்டும் என்னவா? யாராவது ரஜினின்னு சத்தமா கூப்பிட்டா போதும்,
உனக்கு அவ்வளவு கோவம் வருது. இப்படி ஒருத்தன் என் வாழ்க்கையில வருவான்னு நான் யோசிச்சதே இல்லை. ஒரு சின்ன பயம், ஒரு இன்செக்யூரிட்டி மனசுல இருந்துகிட்டே இருக்கும். எல்லாம் சரியா நடக்கணுமேனு லேசா பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருந்ததெல்லாம் இப்ப கனவு மாதிரி இருக்கு. இப்பவும் கஷ்டம்லாம் இருக்கு, ஆனா பயம் இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐயோ, லேட் ஆயிடுச்சு. உன்கிட்ட பேசிட்டே இருந்தா இப்படிதான் பேசிட்டே இருப்பேன். பாய். ஏங்க எப்ப வருவீங்கன்னு சொல்லாமலே போறீங்க? வேலை விஷயமா தான் போறேன். சீக்கிரமா வர முயற்சி பண்றேன். அப்படி இல்லைனாலும் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது வாங்கிட்டு வா, சரியா? உனக்கு பிடிச்சா எனக்கு பிடிக்கும். பாய், வரேன். ஹலோ. நானும் கூட வரணும் தானே உன் மனசுல தோணுது? ஆமா, வரீங்களா? நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வரலாமே. இது நம்ம ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ், மிஸ் பண்ண வேண்டாமே. சேர்ந்தே போலாம். நான் என் ஃப்ரெண்ட்ஸு கால் பண்ணி இன்னைக்கு வரலன்னு சொல்லிடுறேன்.